ஒரே ரெசிபி, அதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதை வச்சு குழம்பும் செஞ்சுக்கலாம். அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு நல்லா 1 ஹவர் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் குறை அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பட் முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் 1 கைப்பிடி வெங்காயம், நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு, மஞ்சத்தூள், அமுதம் தனி மிளகாத்தூள், சோம்புத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் பருப்பு ஊற வைக்கும் போதே 4-5 வரமிளகா, கொஞ்சம் சோம்பு இதையும் ஊற வச்சு சேர்த்துக்குமே அரைச்சிக்கலாம். அப்போ ஊற வைக்கலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூளும் சோம்புத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி உருண்டைகளை உருட்டி இட்லி பானையில் அப் டு 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த உருண்டைகள்லேருந்து பாதி உருண்டைகள் எடுத்து நீங்கள் ஒரு ஹாட் பேக்கில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக அது நம்ம கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த உருண்டைங்களை நீங்கள் சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க. அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக அந்த அரைச்ச பருப்பையும் எடுத்துக்கணும். 1 தக்காளி, 1 கைப்பிடி வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, அமுதம் தனி மிளகாத்தூள் இதையும் ஆட் பண்ணி தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். அதில் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த குழம்பு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம். அந்த குழம்பு கூட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடுக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அமுதம் தாளிப்பு வடகம் சேர்த்து நம்ம இதை தாளிக்கிறோம். தாளிப்பு வடகம் நம்மக்கிட்ட இப்போ ஃப்ரெஷ் பேட்ச் அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்கேஸ் தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் இதை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு அலோவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்பு இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அலோவ் பண்ணிங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடும். அப்போது நம்ம வேக வச்சுருக்க உருண்டை இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த குழம்புல ஆட் பண்ணி அகெயின் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா அந்த குழம்பெல்லாம் இந்த உருண்டைக்குள்ளே போய் நல்லா இறங்கணும். அதனால 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான உருண்டை குழம்பு தயார். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அமுதம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.